Hello my dear students. Yes, I know உங்களுக்கு 2027ல உங்களோட ஸ்டார்டிங் என்ன உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஸோ சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2027ல நீங்கள் ஆர்கானிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ அதுதான் நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறது. ஐ நோ ஆர்கானிக் உங்களுக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட் என்ன லைக் பார்ட் ஆர்கானிக்கோட மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது ஆர்கானிக் தான். பஸ் நீங்கள் ஆர்கானிக் ப்ராப்பராக படித்தா அதுதான் மோஸ்ட் ஈஸியஸ்ட் பார்ட் இன் கெமிஸ்ட்ரி. அதில் ஒரு டவுட்டும் இல்லை. பிகாஸ் நீங்கள் படிக்கிற விதம் ஆக்சுவலி ராங். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் சூஸிங் ரைட் பாத், ஸோ உங்களுக்கும் ஈஸியாக என்ன ஆர்கானிக் கிராக் பண்ணலாம். எந்த இருந்து ஆர்கானிக் கொஸ்டின் வந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த கரெக்ட் பேட்டர்ன் யூ ஷுட் ஃபாலோ. ஓகே, தட் இஸ் த மெயின் திங். யூ ஷுட் ஃபாலோ த கரெக்ட் பேட்டர்ன். ஸோ அந்த கரெக்ட் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணா கைஸ், யூ கேன் ஆல்சோ கிராக் ஆர்கானிக் ஆர் யூ கேன் மாஸ்டர் ஆர்கானிக். ஓகே, ஸோ ஆர்கானிக்ல எப்படி மாஸ்டர் ஆகணும்? ஸோ ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒன், what mistake you are doing? Okay, so first one is normally what you will do, you will memorize every reaction, every mechanism, and அதுதான் நீங்க பண்ணும். எல்லா ரியாக்ஷனும் மெமரைஸ் பண்ணும். ஓகே, இந்த ரியேஜென்ட், இந்த ரியாக்டன்ட், இந்த ப்ராடக்ட். ஸோ அப்படி மெமரைஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் த மெயின் மிஸ்டேக் தட் யூ ஆர் டூயிங். ஓகே, ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ண ஆர்கானிக்னா மெமரைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்ஆர்கானிக் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூ. ஓகே, இன்ஆர்கானிக் மெமரைஸ் தான் பண்ணணும். பட் ஆர்கானிக்கில் சம் ஆர்டர்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ண போதும். அதுவும் உங்களுக்கு என்ன கான்செப்ட் ப்ராப்பராக தெரிஞ்ச அந்த ஆர்டர்ஸ் கூட மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது, நீங்கள் ரியாக்ஷன் மெமரைஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், you will skip mechanism. Okay, so we know that if you apply Markovnikov's rule, you will get this product. Okay, just Markovnikov's rule apply பண்ணா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் தென் you will skip the mechanism. Okay, you will skip the mechanism. So நீங்க 2026, okay, 2026 நீட்டோட ஆல் கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல போய் பார்த்தா you can see that I'm giving, okay, I'm teaching all the mechanism because mechanism is that much important. So உங்களுக்கு மெக்கானிசம் ப்ராப்பரா தெரிஞ்சா உங்களுக்கு தனியா ரியாக்டன் கிடைச்சா ப்ராடக்ட் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நீங்களே எழுதும். ஓகே, ஸோ that step, that mechanism is that much important. So don't skip mechanism. Okay, and next is wrong sequences. So நீங்க ப்ராப்பரா என்ன லைக் சம் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, எஸ் அது நீட்டுக்கு ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் லைக் we know that it's the same thing. For example, ஒரு ரியாக்ஷனுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கணும்னா we can use some Markovnikov's rule. ஓகே, ஸோ அதோட இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ரியேஜென்ட் வந்தால், இந்த ரியாக்டன்ஸ் வந்தால் we can use Markovnikov's rule. But instead of Markovnikov's rule, you should use the proper mechanism or you should use the proper sequence. Okay, அந்த ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் எழுதணும். நெக்ஸ்ட் இஸ் லெஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ திஸ் இஸ் எ பிக் மிஸ்டேக். ஓகே, நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுல ഏറ്റവും இம்பார்ட்டண்டான மிஸ்டேக்காக லெஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஆர்கானிக்ல யூ ஷுட் டூ மேக்ஸிமம் கொஸ்டின். உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெய்லி நீங்கள் என்ன ரியாக்ஷன்ஸ் அண்ட் என்ன அந்த ப்ராப்பர் பாத் மெக்கானிசம்ஸ் எல்லாமே எழுதி கான்செப்ட் தெரிஞ்சு என்ன மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி very important. And next is golden rules. Okay, organic order golden rule I will tell you. So நீங்க எப்படி படிக்கணும்? Okay, that path is very important. Okay, so and the pathல most important is concept. So உங்களுக்கு ப்ராப்பரா அந்த கான்செப்ட் தெரியணும். Okay, so அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன you should know the mechanism. ஸோ இந்த ரியாக்டன்ல இருந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்கணும்னா இந்த மெக்கானிசம் இல்லைன்னா இந்த ரியாக்டன் அண்ட் இந்த
reactants react பண்ணா, இந்த reagent use பண்ணி react பண்ணா, so yes, this is the mechanism. Yes, this is the electrophile. This is nucleophile. SN1 reaction will happen. SN2 reaction இங்க நடக்கும். அந்த ப்ராப்பர் உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். எலக்ட்ரோஃபைல் இருந்தா, நியூக்ளியோஃபைல் இருந்தா, அட்டாக்கிங் ரியேஜன் எது. ஸோ அந்த ப்ராப்பர் பேஸ் கான்செப்ட் ஆர்கானிக்கோட பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அதிலிருந்து யூ கேன் பில்ட் அ மெக்கானிசம். ஓகே, யூ கேன் பில்ட் அ மெக்கானிசம். எஸ், இந்த ரியாக்டன் இந்த ப்ராடக்ட் இருந்தா எஸ் இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் ரியாக்ஷன் மெக்கானிசம் நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரிவிஷன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், கொஞ்சம் ஒரு கான்செப்ட் படிச்சு ஒரு 10 கொஸ்டினும் படிச்சு அதுக்கு அப்புறம் ஓகே அந்த சாப்டர் இல்லைன்னா அந்த டாபிக் முடிச்சுட்ட செட் அப்படி இல்லை. ஸோ எஸ், எகெயின் நீங்கள் என்ன ஒரு திரும்பி ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் எகெயின் யூ ஷுட் ரிவைஸ். அண்ட் 7 டேஸ்க்கு அப்புறம் எகெயின் யூ ஷுட் ரிவைஸ். அண்ட் 30 டேஸ்க்கு அப்புறம் எகெயின் யூ ஷுட் ரிவைஸ். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எகெயின் யூ ஷுட் ரிவைஸ். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர் என்ன டைம் இன்டர்வல் எடுத்து யூ ஷுட் ரிவைஸ். பிகாஸ் வி ஆல் ஆர் ஹியூமன்ஸ். என்ன நம்ம ஒப்வியஸ்லி இது மறந்து போகும். ஓகே, ஸோ அதுக்காக யூ ஷுட் ரிவைஸ். ஓகே, டு ரீகோல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர்கானிக்கோட ரோட் மேப். கைஸ், ஆர்கானிக் சாப்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எவ்ரி சாப்டர் இஸ் கனெக்டட். Can you consider some basic concepts? Okay, some basic concepts, that means organic chemistry. Okay, GOC. GOC is very important. GOC isomerism, that is very important. Okay, so உங்களுக்கு 11th GOC and isomerism இருக்கு. And அதுக்கப்புறம் hydrocarbon is very important. Okay, GOC isomerism, GOC1 GOC2 isomerism naming இது எல்லாமே important. That is first one. Okay, first. அண்ட் செகண்ட் ஒன் அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் எல்லாமே ப்ராப்பராக படித்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல், SN1 SN2 எல்லா ரியாக்ஷனுமே படித்ததுக்கு அப்புறம் ஹைட்ரோகார்பன். ஸோ கைஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் GOC ஐசோமரிசம் ரியாக்ஷன் மெக்கானிசம் ஹைட்ரோகார்பன் இது 4 லைக் சாப்டர்ஸ் ஆர் 4 டாபிக் நீங்கள் ப்ராப்பராக படித்தா ஹலோஆல்கின்ஸ் அண்ட் ஹலோஅரீன்ஸ், ஆல்கஹால் ஈத்தர்ஸ் அண்ட் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அமீன்ஸ், இந்த எல்லா சாப்டருமே இதோட கனெக்ஷன் தான். இட் இஸ் வெரி சிம்பிள். இதோட கனெக்ஷன் தான் இந்த சாப்டர். ஓகே, இதோட கனெக்ஷன் தான் இந்த சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க GOC1 GOC2 GOC1ல எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ், GOC2ல ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஐசோமரிசம், நாமென்க்ளேச்சர், ரியாக்ஷன் மெக்கானிசம். இது ஸ்ட்ராங்காக இருந்தால் டோன்ட் வரி, உங்களுக்கு அதுக்கப்புறம் யூ கேன் டேக் என்ன ஸ்டடி ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தட் இஸ் யோர் பேஸ். ஓகே, தட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இஃப் இட் இஸ் ஸ்ட்ராங், ஓகே, இஃப் யோர் பேஸ் இஸ் ஸ்ட்ராங், தென் யூ கேன் பில்ட் haloalkenes and haloarenes, alcohol, aldehyde, carboxylic acid, amine, every chapter. ஸோ அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் டோன்ட் வரிடா, பாக்கி எல்லாமே அதில் இருந்து பில்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களோட பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக ஹியர் யூ கேன் சி 2026ல் நம்ம பண்ணியிருக்கிற ஆல்ரெடி ஆர்கானிக் சாப்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ அதில் எல்லாமே பேஸ் என்னன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ இந்த இயர்லேயும் வி ஆல்ரெடி லான்ச்ட் online batch. So online batch, like here you can see we have 3 variant. Okay, we have 3 variant irukku. So prime, infinity and infinity plus. Prime order prices 2499, infinity order prices 5999 and infinity plus order prices 19499. Guys, this is very important. Okay, இந்த டைம்ல நீங்க ப்ராப்பரா ஆஃப்லைன் வேணுமா ஆன்லைன் வேணுமான்னு சூஸ் பண்ணணும். ட்ராப் எடுக்கிறேன்னா நீங்க சூஸ் பண்ணியே ஆகணும். செல்ஃப் ஸ்டடியால ஒன்றும் முடியாது. ஓகே, ஸோ நீங்க சூஸ் பண்ணணும் ஆஃப்லைன் வேணுமா ஆன்லைன் வேணுமா. If you want offline classes, so we have offline centers. So here also in the description boxல போய் பார்த்தா you can see லட்சியம் batch. So இதில் just register பண்ணுங்க, they will call you.
or if you want online batch, offline batch afford பண்ண முடியலனா we have online batch. So here you can see this is our online batch, prime, infinity and infinity plus. So here if you want to take a online batch means better to take infinity or infinity plus, right? Because you will get infinite number of questions. You can make infinite number of questions from a single topic. So அது infinity and infinity plus கூட speciality தான். Offline full offline field online batch na that is infinity plus. Okay. So நீங்க proper organic படிங்க. So எங்களுக்கு கூட படிங்க. So you will get, you can crack 2027. Okay. So I hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.